பத்தாகிய தொண்டர் தோழு பாலாவியின் கரைமே அதே இன்றைக்கும் பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து ஏதோ சமய புத்தகமாகண்ட ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து வர்றாங்க. இனி உதுக்கும் டியூசனுக்கு இனி அப்பர் உதுக்கும் கலைப்பார் டியூசனுக்கு போன் ஏதோ கல்வி திணைக்களத்தால கொடுக்க சொன்னான்னு சொல்லி ஒரு புத்தகம். அப்ப என்னன்னு சொன்னா இந்த மகனுக்கு ஒரு புத்தகம் ஒன்று கொடுத்தான்னு சொல்லி கொண்டு வந்தார் வீட்டை. ரைட். ஓ புத்தகம் இப்ப பாடத்திட்டம் தான் இஷ்யூ பண்றோம். அப்படி ஏதாவது பாடத்திட்டங்கள்ன்றது பரவாயில்லையா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுத்தபத்தமா இருக்கவும் அதாவது இதுதான் கூட காலமா உன்னை கும்பிடாமல் எங்க போனாலும் முடியாத மாதிரி இருக்கு. இதற்குள்ள உத்தியலங்களுக்கு உங்களோட நீ என்ன செய்ய போதுகள் அதுகள் எங்களை மாதிரி கும்பிட போகுதுங்களோ என்ன மாதாயே எல்லாருக்கும் நன்மையே செய்து கொடு. ஜல பூசை நடக்குது. அங்கால சினிமா பாட்டுகளை போட்டு கூத்தடிச்சு கொண்டு நிற்கிறாங்க. நாங்கள் எவ்வளவு பயபக்தியா நாங்கள் இருக்கிறோம். இனி இங்க பூசை நம்ம வீட்டுல செய்யுது, இனி அங்க போய் இனி மற்ற கோயில்கள் எல்லாம் பார்த்து வேற எவ்வளவு நேரம் செய்யும். உங்கள் விடிய காலமையோ கூத்தடிச்சு கொண்டு நிற்கிறாங்க வேலை தொழில்களுக்கு போவாங்க. என்னவோ தாயே நீயே பார்த்துக்கோள், இப்படியானவங்களை நீயே பார்த்துக்கோள். இன்றைக்கு நாட்டுல என்னென்னமோ எல்லாம் பிரச்சனை நடக்குது. இன்றைக்கு காரணம் பயபக்தி இல்லாம போச்சுது. இப்பத்த இளசுகளுக்கு பயபக்தி இல்லாததுதான் பிரச்சனையா கிடக்குது. இன்றைக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு கோணங்கள்ல தெரியுது. படிப்புகள் இல்லை, ஒன்றும் இல்லை, தொழில்கள் இல்லை, எல்லாம் நீதான் பார்த்து கொள்ளணும் தாயே, நீதான் பார்த்து கொள்ள வேணும். நீதான் என்ற தாய், நீதான் எல்லாத்தையும் காக்க வேணும் என்ற தாய், நீதான் எல்லாரும் முன்ன நம்பித்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இது அறிவை கொடுத்தாயே கடவுளே. உங்க அவளையில கூப்பிடு கும்பிடுறதுக்கு. பிள்ளைகள் வாங்க 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 கும்பிட்டுட்டு போக சொல்லுங்க பள்ளிக்கூடங்களுக்கு. நல்ல புத்திகளை தெரிய சொல்லி. அப்பா வரட்டா முடியாங்க. கடவுளே கடவுளே நீதான் தாய், எல்லாருக்கும் துணையா இருக்கணும் என்ற கடவுளே. ஓம் நமச்சிவா, ஓம் நமச்சிவா. எங்க பொடியன் போட்டால பள்ளிக்கூடம் இல்ல, அவரே கும்பிட சொல்லுங்க. தம்பி இங்க வா, பள்ளிக்கூடம் மலிக்கட்டியல இங்க வாங்க. அம்மாட்டே இருக்கா, கும்பிட்டுட்டு போங்க. வாங்க இங்க வா, இங்க வா. தேவாரம் ஒன்று படியனே. படிங்க படிங்க படிங்க, படிக்கிற பிள்ளைகள் படிங்க படிங்க படிங்க, யோசிக்காம படிங்க. நத்தார் படை ஞானன் பசு வேறிந்தனை கவல்வான் மத்தம் மத யானையே ஒரே போதாமன பாலன் பத்தாகிய தொண்டர் தோழு பாலாவியின் கரைமே செத்தாலிலும் பணிவான் திரு கேதீச்சர தானே. திருச்சிரம்பலம். சரி சரி,
பள்ளிக்கூடம் போய் ஒழுங்கா படிக்க போகணும். அடுத்த ரோட்டோல நடக்கிற கோயில்கள் எல்லாம் பார்த்துட்டு வடிவா கும்பிட்டு வேற போகணும். சரியோ கோயில்களை பார்த்துட்டு மற்றவெல்லாம் திரும்பி போறேல அப்புறம் பூசாரியற்ற மகனே இப்படி திரும்பி பார்த்து கொண்டு போறாரு. நீங்க அப்படி புலவுறேல நீங்களும் அப்படி கோயில்களுக்கு போனா திருநூறுவல் பூசணும். நல்ல பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் என்ன சரி அப்படியே பிள்ளை கோயில்ல திருநூறு பூசி கொண்டு போகணும். நல்ல பிள்ளையாரா படிப்பு தருவார் என்ன. சரி போட்டு வாங்க என்ன படிக்க தேவையில்லை. இல்ல 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 நீங்கள் படிக்க வேணும் என்ன. சரி சரியா போட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் என்ன மாதிரி நாங்கள் அதே ரெண்டாய்க்கும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து ஏதோ சமய புத்தகமாகண்ட ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து வர்றாங்க. இனி உதுக்கும் டியூசனுக்கு இனி அப்பர் உதுக்கும் கலைப்பார் டியூசனுக்கு போகணும் ஏதோ கல்வி திணைக்களத்தால் கொடுக்க சொன்னான்னு சொல்லி ஒரு புத்தகம் நினைக்கிறேன். அது சின்ன புத்தகம் ஏதோ வேறு ஏதோ சமய புத்தகம் சமயத்தின் புத்தகம் போல கிடக்கு. எல்லாம் சமயம் தானே படிக்க வேணும். இனி உதுக்கண்டு நாங்கள் நடுக மினாக்கட்டு எல்லாம் போக வேணும். இதில் கிடக்கு. இனி எங்களுக்கு இந்த எக்ஸாம்களுக்கு வண்டி வரும் போல புதுசா புத்தகத்தை தந்தை இப்போ நீ எங்களை 12ஆம் ஆண்டுண்டா என்ன 12 புத்தகம் படிக்கிறோம் நாங்கள். அந்த நேரம் சின்ன சின்ன பாடங்கள் படித்த அப்பாக்கள் நாங்கள் இப்போ எல்லா பாடமும் படிக்க வேண்டிக்கிறாக்கு. சரி பார்ப்போம் என்னென்னு தெரியல இருக்கானது கிடாக்குன்னு நினைக்கிறேன். சின்ன என்னண்டு பார்ப்போம். நீ அப்பா அப்பா அந்த உளுந்தேருக்கா ஊற போட்டு விடுங்க. அந்த கோயிலுக்கு இது கொண்டு போகணும் இல்ல பூசப்பட்டி காசு கட்டின 1500 ரூபா அது இருக்கா உளுந்தேருக்கா ஊற போட்டு விடுங்க. இங்க பாபு நான் நீங்க சொன்ன கோயில் எல்லாம் அப்படிதான் இருக்கணும். இதோண்டுதான் படிக்கிற பிள்ளைகள் கும்பிட வேணும் கொள்ள வேணும். அப்ப நல்ல விஷயம் தானே அப்போ அது என்ன என்னண்டாப்ப எங்களை பள்ளிக்கூடத்துல இந்த வேற சமயத்தின் ஒரு புத்தகம் மாதிரி ஒன்று கல்வி திணைக்கலாம் கொடுக்க சொன்னான்னு சொல்லி தந்தவன் எல்லாரையும் கட்ட அமைஞ்ச வேறுங்க பாத்தீங்களா. இது வந்து மற்ற இன்னொரு சமயத்தின் என்னது இது வந்து இது என்ன பைபிளாம் பைபிள் கட்டாயமா கொடுக்க சொல்லிக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லா பள்ளிக்கூடத்திலயும் குடுக்கலாமோ சொன்னவ அதுவர் சொன்னவர் எங்களுக்கு தெரியாது பிள்ளைகளுக்கும் குடுக்கலாமோ ஓம் போலாங்கிற எங்களுக்கு எல்லாம் அந்தந்த இல்ல இதே நீங்க என்ன படிப்போம் உங்களுக்கு அப்படி படிக்கத்தான் தந்துடாங்க போலாடா இல்ல சோதனைகள் வச்சு எக்ஸாம் அப்படியோ இன்னும் சொல்லே இல்லையா எங்களுக்கு அது வகுப்பு டீச்சர் இருக்க கொண்டு தந்தவ இனி பார்த்தாதான் தெரியும் என்னண்டு. இது நம்பி இது நாங்கள் ஜைவ சமயங்களை பின்பற்றுறவங்களுக்கு இது தேவை இல்லை. அப்ப விளங்குத இது வந்து இந்த சமயம் வந்து வேண்டிய சமயங்களுக்கு அது சரியா வரும். அவை படிக்கத்தான் வேணும் கொள்ளத்தான் வேணும். எங்களோட சமயங்களுக்கு இது சரி வராது. இது படிக்காடி அடிப்பினம் இல்ல நீர் வேறும் நான் இருக்க பள்ளிக்கூடத்துல வேற அறிவுரை இருந்தேன் அறிவுரை கண்டிக்கிறோம் வேறும் நீர் ஐயா பாருக்கா உளுந்தா ஊரா போட்டு விடுங்க நாங்க பள்ளிக்கூடம் வரைக்கும் எப்ப நிப்பாரு இல்ல அப்ப நாங்க பள்ளிக்கூடம் வரைக்கும் போட்டு வாரன். நாங்கள் ஆச்சாரமா இருக்கிற இடங்கள்ல புத்தகங்கள் கொடுத்துக்கூடாது பள்ளிக்கூடத்தால. அப்ப அதுவும் சம்பந்தமாக கோட்டுட்டு வாரன் வாங்க புண்ணியமா அது வேற அடிப்பார் யாருக்கு எங்க அடிக்கிறவர் இல்ல வாருங்க நான் கேட்கிறேன் எங்களுக்கு அடிக்கிறான் அந்த கோவத்தை வச்சு நீர் வீட்டை நில்லு நான் போய் வாரேன். அப்படியே நீர் நில்லு நான் போட்டு வாரேன். அப்புறம் என்ன பத்தி கதைக்காம சும்மா இதை மட்டும் கேட்டுட்டு வாங்க என்ன இல்ல நானும் கேட்க போறேன். சொன்னா நாங்கள் மத தலைவர்களாகவும் சில கமிட்டிகள் அதுகளுக்கு போறோம். அப்ப சைவ சமய பள்ளிக்கூடங்களும் இருக்குது கிறிஸ்தவ சமயங்களும் இருக்குது முஸ்லீம் சமய பள்ளிக்கூடங்களும் வந்து இருக்குது. அப்ப சைவ சமய பள்ளிக்கூடங்கள்ல வந்து இதுகளை கொடுத்தா அது ஒரு எங்க சமயத்துக்கான ஒரு இது மாதிரிதான் கிடக்குது. அப்ப இதுல இருக்க பாப்போம் நான் கரைக்கிறேன் உங்க அறிவுரோட இருக்க நான் கரைக்கிறேன். சரியா சரியா சரியா
உளுந்து இருக்கா அம்மாவோட இருக்க அரையுங்க நான் பாருன்னு அதாண்ட மோதத்துக்கும் இருக்கா மாவு இருக்கா குழைக்க சொல்லுங்க பதமா குழைக்க சொல்லுங்க போன முறையும் எல்லாம் உருண்டு ஒட்டுண்டு போச்சு மோதகம் அதில் காசு ரெண்டர்கள் அதுகள் உங்க எனக்கு சரியான பேச்சு என்ன ஒரு மாட்டை குழைக்கிறாக போச்சு அரிசி மாவில குழைக்கிறாக போச்சு வந்து பெரிய மடப்பள்ளி வேலை செய்யறவங்களுக்கு மோடம் செய்ய தெரியல பவுடியல்ல பண்ண போறாங்க இருக்கா தம்பி இருக்கா நீ இருக்கா பாட்டு மோடத்தை கூட நான் பள்ளிக்கூடம் பிறக்கும் இருக்கா போட்டு வாங்க இந்த சோட்டி இருக்கா கொண்டு வாங்க ஆர் தம்பி இங்க வா பள்ளிக்கூடம் மட்டும் அப்புறம் எனக்கு நினைக்கிறேன் அதிவர் நிக்கிறேன் நடவுங்க அதிவர் நிக்கிறேன் பின் கேட்டி இருக்கா சாத்தி விடுங்க ஏன் ஒரு பாச்சர் பாரு அப்ப அதிவர் இருக்கா சந்திக்கும் என்னடா பின் கேட்ட சாத்தி விடுங்க பொடிகள் இரவுகள்ல வந்து விளையாட்டுன்னு சொல்லி திரிகிறாங்க சந்தி பண்ணு சும்மா விளையாட்டு போட்டு நடக்குது சரி உள்ளுக்க நீங்க தம்பி என்ன ஷர்ட் உள்ள விட்டு வேணுமோ பள்ளிக்கூடம் விட்டு கேட்கல ஒரு மாதிரி போவேக்கல ஷர்ட் கலை மணியில விட்டு கொண்டு நட 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 டீச்சர் அனுப்புங்க ஐயா வாங்க வணக்கம் ஐயா இல்ல நான் இல்ல பெடியல் வந்து என்னன்னு சொன்னா நான் என்னுடைய மகன் இங்க படிக்கிறேன் சின்ன ஒரு விஷயமா வந்து நான் அவங்களோட காய்ச்சி போட்டு போவேன் சொன்ன எனக்கு நேரம் இல்ல 68 கோயில்கள் அப்ப நாங்கள் பெரியலாம போட்டு அப்ப என்னன்னு சொன்னா இந்த மகனுக்கு ஒரு புத்தகம் ஒன்று கொடுத்தேன்னு சொல்லி கொண்டு வந்தார் வீட்டை புத்தகம் பாடத்திட்டம் தான் இஷ்யூ பண்றேன் அப்படி ஏதாவது பாடத்திட்டங்கள்ன்றது பரவாயில்லையா ஐயா பிரச்சனை இல்ல நாங்க இப்ப என்னன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான புத்தகம் ஒன்று கொண்டு வந்தா வேற என்னன்னு சொன்னா இன்னொரு சமயத்தின் இத வந்து ஒரு புத்தகத்தை வந்து கொடுத்தன்ற மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தன்ற மாதிரி எனக்கு அது சம்பந்தமான தெளிவுண்டு வேணும் என்னன்னு சொன்னா ஐயா நான் இந்த சமயம் சார்ந்த கமிட்டியில வந்து நான் இருக்கிறோம் அப்ப நாங்கள் அது சம்பந்தமா நாங்கள் இதுகள் வந்து கலைக்கிறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறோம் என்ன சொன்னா ஏன் அப்படி கொடுத்த நீங்கள் என்னத்துக்காக கொடுத்த நீங்கள் இன்னொரு சமயத்தின் ஒரு பைபிள் தானே ஐயா அது நாங்கள் அதுல வந்து நாங்க குறை சொல்லல அதான் ஒவ்வொரு சமயத்துக்குரிய ஒவ்வொரு நெறிமுறைகள் இருக்குதான் அந்த சமயத்துக்குரிய ஒரு நெறிமுறை அந்த சமயத்துக்கு ஒரு நெறிமுறை இருக்குது அடுத்தது முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு நெறிமுறை இருக்கு சமயத்துல நீங்களே சொல்லி நவதீசன் எனக்கு நேரம் இல்ல என்னண்டா ஐயா இப்ப இதுல என்னண்டா எங்களுக்கு ஐயா இப்ப நான் பிரின்சிபல் மாதிரி தானே எங்களுக்கு வந்து மாகாண கல்வி திணைக்களம் வந்து ஒரு சுற்று நிறுவனத்தை கொண்டு வந்தது அது ஒரு நிறுவனத்தூடாக அதை இஷ்யூ பண்ண சொல்லி வந்து நிறுவனத்துக்கு வந்து அங்க பணிப்பாளர் நான் நினைக்கிறேன் அவர் அனுமதி கொடுத்திருக்காரு போல நான் செக் பண்ணி பாக்குறேன் இப்ப நீங்கள் அதுல பெருசா ஈடுபாடு இல்லைன்னா சும்மா ஒரு அறிவுக்காக பார்த்துட்டு வைக்கலாம் இப்ப என்னன்னு சொன்னா படிக்கணும் இல்ல மாணவர்கள் வந்து பிள்ளைகள் வந்து சிறுவராயத்துல இருந்து சகல சமயங்களும் சில இதுகளும் வந்து பார்க்க வேணும் பழக வேணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளத்தான் வேணும் நீங்க செய்யற விஷயம் சரி இப்ப இதுல வந்து என்ன விஷயம்னு சொன்னா அந்த திணிக்கிற ஒரு இது இருக்கிற மாதிரி மக்கள் மத்தியில வந்து ஒரு கதை ஒன்று பெருகுது அப்ப அதால நாங்கள் வந்து இதுக்கு குரல் கொடுக்கலன்னு சொன்னா அடுத்த கட்டங்கள்ல எங்கட சமயங்கள் வந்து இன்னும் நீங்க சொல்ற சரி முதலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல சைவ சமய பிள்ளைகள் போகும்போது நீங்க திருநூறு பூசிக்கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடு ஒன்று அங்க போட்டிருந்தவ அப்ப அதுக்கான போராட்டங்கள் எல்லாம் செய்திருந்தது அதோட ஒப்பிட்டு பார்க்கல இந்த விஷயங்களை நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சைவ சமய பிள்ளைகளுக்கு வந்து சைவ சமய பாடசாலைகள்ல வந்து அது பரவாயில்ல நான் குறை சொல்லல ஐயா இவ்வாறான விஷயங்களை நீங்கள் வந்து திணிக்கிற மாதிரியான வேலை திட்டங்களை வந்து நீங்க செய்யறீங்க ஐயா நீங்க சொல்ற சரி நான் சொந்தமா கதைக்கிறேன் அப்ப நான் நினைக்கிறேன் அவ சும்மா ஒரு அறிவுக்காக எல்லாருக்கும் அதை பண்ணிருக்கிறோம் அதையதை படிக்கணும் அதை விடுங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் ஐயோ அதை பெருசுபடுத்தாங்க ஒரு நாளைக்கு சொன்னா நாங்கள் வந்து சார் வந்து நாங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்றோம் என்னன்னு சொன்னா ஒரு கிறிஸ்தவ சமயத்தை கொண்டு ஒரு நெறிமுறை பைபிள் இருக்குது அடுத்த பாஸ்டர்ஸ் அவையில் எல்லாம் இருக்கணும் அவையில வந்து பலப்படுத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கணும் நல்ல விஷயம் அது நல்ல ஒரு சமயமா இருக்குது அதே மாதிரி சைவ சமயமும் வந்து
குருக்கள் பூசாரிகள் மேலால வந்து ஓ, இல்ல, நானும் நெறிப்படுத்தி கொண்டு நானும் இப்ப அதே மாதிரி முஸ்லீம் சமயத்திலயும் வந்து இருக்குது. அப்ப நாங்கள் வந்து இப்ப வந்து எங்க சைவ சமயத்தின் இதுகளை வந்து தேவாரங்கள் அவைகளை வந்து இன்னொரு சமயத்திட்ட வந்து அது சரி ஐயா, சரி. கட்டாயமா புகுத்து நீங்க சொல்ற சரியா, நான் ஒருக்கா பாக்குறேன், ஏற்றுக்கொள்ளவும் நான் ஒருக்கா தனைகளத்தோட கதைக்கிறேன், கதைங்க ஒருக்கா பாக்குறேன் விஷயத்த விவசாயம் இதாண்டாதீங்க, நான் ஒருக்கா பார்த்து கதைக்கிறேன். என்ன இல்ல இதுகள் நீங்க படிச்ச சமூகங்கள் நீங்க கொஞ்சம் இல்ல இல்ல பாக்குறேன். ஆனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எந்த சமயமும் தம்பி எல்லா பிள்ளைகளும் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளும். கேட்டு காத்திடுங்க. நீங்க கொடுத்தது நல்ல விஷயம், பிரச்சனை இல்லையே. சரி சரி. ஓ, வேற ஒரு பிரச்சனை இல்ல இல்ல. சரி சரி. ஓம் ஐயா, நன்றி. நல்லா இருக்கும். சரி சரி. ஓ ஓ போட்டுங்க, நான் வலிக்கிற போறேன். சரி.